நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து தேவன் விடுவிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் கூட நம் வாழ்க்கையிலே அந்த ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு இருக்கிறோம். அதற்கும் விளக்கங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டென்று சொல்லி பவுல் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல, இருவரையும் சொல்லுகிறார், நமக்கு போராட்டம் உண்டென்று சொல்லி. ஆம், இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனுக்குள்ளாக இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட போதிலும் கூட மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று ஒரு தெளிவான காரியத்தை இங்கே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். மனுஷரோடு அல்ல, மனுஷருக்குள்ளாக இருந்து தீய சக்திகள் இன்றைக்கு செயல்படுகிறது. பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளாய் ஆளப்பட்டு அவன் மூலமாக நம் வாழ்க்கையிலே பகைமைகளை, கசவுகளை கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அதனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லி விளக்கமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவனுக்குள்ளாக அந்த ஆவி இறங்கும் பொழுது அதன் மூலமாக அந்த தேசமே அழிக்கப்படுவதை, அந்த தேசத்தின் பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்க முடியும். ஒவ்வொரு வல்லரசு நாடுகளில் கூட அந்த நாட்டை ஆள்கிற ஒவ்வொரு பெரிய தலைவன் மூலமாக அவர்கள் எண்ணங்களுக்குள்ளாக அந்த சத்ருவின் ஆவியானது, தீய சக்தியானது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அவர்களுக்குள்ளாய் இறங்கி வருகின்ற போது ஒரு மனிதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதை பார்க்க முடியும். காரணம், இன்றைக்கு மாம்சத்தோடு அல்ல, அந்த மாம்சத்துக்குள்ளாக மறைமுகமாக இருந்து தாக்குகின்ற அந்த பிசாசினுடைய காரியங்களுக்கு நாம் போராடும்படியாக, ஜெபத்தில் மேற்கொள்ளும்படியாக, விசுவாசமான வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு மேற்கொள்ளும்படியான ஒரு யுத்தம் இருக்கிறது. நாம் போராட வேண்டும். இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வசனம் அவசியமாய் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் அவசியமாய் இருக்கிறது. நாம் அந்த அனுபவத்தில் போகும்போது நம் தேவன் உலகத்தை ஜெயித்தது போல நாமும் கூட இந்த பொல்லாத ஆவிகளை, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை, மறைந்திருக்கிற மனிதனுக்குள் மறைந்து செயல்படுகின்ற அந்த தீய ஆவிகளை மேற்கொள்ள முடியும். அதனால் இந்த அனுபவத்தில் போகதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த போராட்டம் என்பது அநேகருக்கு அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குத்தான் இந்த போராட்டங்கள் வரும். இந்த போராட்டத்தை மேற்கொள்ள ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமாய் வாழும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய அந்த மகிமை நம் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால், கிறிஸ்து நமக்குள் இருந்தால், அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, மனிதரோடு யுத்தம் அல்ல ஐயா, மனிதனுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவிகளோடு யுத்தம் பண்ண எங்களை முன்குறித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போராடி அன்றைக்கு எப்படி வெற்றி நீர் பெற்றீரோ அதுபோல நாங்களும் அந்த போராட்டத்தில் ஜெயத்தை பெறுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெயத்தை கொடுக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.